தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. முதுமலை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டது குட்டி யானை. தாயை பிரிந்து திரிந்து கொண்டிருந்த குட்டி யானை தற்போது முதுமலை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜெனிஃபர், மோனிஷா, பிரிந்து சென்ற குட்டி யானையை சேர்க்க மறுக்கும் தாய் யானை வனத்துறை முயற்சி தோல்வியில் முடிந்ததால் முதுமலை யானைகள் முகாமிற்கு தற்போது குட்டி யானை அழைத்துச் செல்லப்பட்டது. கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் கடந்த 30ஆம் தேதி உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு வனத்துறையினர் 5 நாட்கள் சிகிச்சை அளித்தனர். இதனிடையே தாயுடன் இருந்த 3 மாத குட்டியை வனத்துறையினர் பராமரித்து வந்த நிலையில் அந்த குட்டி யானை தாயை பிரிந்து அதன் கூட்டத்துடன் சென்றது. இதனை வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் உடல் நலம் தேறிய தாய் யானை மீண்டும் அதே வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. இந்த நிலையில் கூட்டத்துடன் சுற்றி வந்த குட்டி யானையை கூட்டத்தில் இருந்து பிரிந்து தனியார் தோட்டத்திற்குள் சுற்றி வந்தது. இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற வனத்துறையினர் தாய் யானை இருக்கும் மருதமலை வனப்பகுதி, யானை மடவு, அட்டுக்கல் வனப்பகுதியில் கொண்டு வந்தனர். குட்டி யானையை தாயுடன் சேர்க்க பல கட்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தது. அதே வேளையில் மற்றொரு கூட்டத்தில் இருக்கும் பெண் யானையும் சேர்க்கவில்லை. நேற்று 2 முறை முயற்சி செய்தும் தாய் யானை குட்டியை தன்னுடன் சேர்த்துக் கொள்ளவில்லை. இதனால் குட்டி யானை மீண்டும் ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகள் தோல்வி அடைந்தது. அதனையடுத்து இன்று அதிகாலை யானை குட்டி சிகிச்சைக்காக மற்றும் பராமரிப்புக்காக முதுமலை யானைகள் முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டது. முன்னதாக மருதமலை வனச்சரகத்துக்கு கடந்த 2 நாட்களாக குட்டி யானையை பராமரிப்பு வந்த நிலையில் இன்று அதிகாலை முதுமலை யானை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டது. கடந்த 10 நாட்களாக தாயுடன் குட்டியை சேர்க்கும் பணியில் ஈடுபட்ட வனத்துறையினருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இருந்த போதிலும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட தாய் யானை தற்போது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் குட்டி யானை முகாமுக்கு கொண்டு சென்று நன்றாக பராமரிக்க முடியும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். கடந்த 10 நாட்களாக இரவு பகல் பாராமல் தொடர்ந்து யானைகளை இணைக்கும் பணியில் ஈடுபட்ட கோவை மாவட்ட வன. நன்றி சுரேஷ்.